பெயில் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பெயில் கஷ்டமாக ஆன பிறகு பலருக்கும் வந்து பெயில் தரப்பட்டதுங்க. பெயில் தரும்போது எல்லா பெயிலுமே சுப்ரீம் கோர்ட் தந்தது தான், எக்ஸப்ட் ஜார்க்கண்ட்ல ஹைகோர்ட் வந்து இன்றைய ஜார்க்கண்ட் முதல்வருக்கு கொடுத்த பெயில். ஆனா அவரும் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போனாரு. பெயில் ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட அவர் ஹேமந்த் வந்து குற்றமற்றவருங்கிற ரீதியில வந்து அந்த பெயில் ஆர்டரே அமைஞ்சிருந்தது. இப்போ திருப்பி சுப்ரீம் கோர்ட் சமீப காலமா என்ன வலியுறுத்துச்சுன்னா, எவ்வளவுதான் சிறப்பு சட்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் கடினமான விதி இருந்தாலும், ஸ்பீடி ட்ரையல்ங்கிறது ஒரு பெரிய உரிமை, எல்லாருக்கும் இருக்கிற உரிமை. விரைவாக வந்து விசாரணை நடத்தி முடித்து விரைவான விசாரணை மூலமாக துரிதமான நீதி கிடைக்கணும். துரிதமான நீதி ஏன் கிடைக்கணும்னா, தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது அது செத்து போன நீதிக்கு சமம். அப்போ பெயில் வந்து கொடுக்கத்தான் செய்யணும். எவ்வளவுதான் சிறப்பு சட்டமா இருந்தாலும், எவ்வளவுதான் விதிமுறைகள் அகைன்ஸ்டா இருந்தாலும் கொடுக்கணும். பெயில் தான் வந்து ரூல், ஜெயில்ங்கிறது எக்ஸெப்ஷன். இதை வந்து தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு சமீப காலமா சொல்ல ஆரம்பிச்சது, வலியுறுத்த ஆரம்பிச்சது. செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பெயில் கிடைச்ச பிறகு எப்போ விசாரணை முடியும்? இப்போ உதாரணமா அவர் அமைச்சராக்கணும்னு முதல்வர் விரும்புறாரு. அப்போ விசாரணை முடிந்து அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்ட பிறகு அமைச்சராகலாம் அப்படின்னா இடி அப்பீல் போகுது. கீழமை நீதிமன்றத்தில் அந்த விசாரணை நடக்குங்க, பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட்டில். அது செஷன்ஸ் அந்தஸ்து தான். அப்போ அடுத்த கட்டமாக ஹைகோர்ட்டுக்கு போகும், அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்போ உண்மையிலேயே பிஎம்எல்ஏ வழக்கில் முற்றிலும் முடிந்த ஒரு முடிவு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்போ மினிஸ்டர் ஆக்கக்கூடாதுன்னு எங்க சட்டம் இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி அது தார்மீக அடிப்படையிலானதுன்னா, அந்த தார்மீக அடிப்படைக்கான காலகட்டம் எவ்வளவு? ஒரு 5 வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாமா? 3 வருஷம் வெயிட் பண்ணலாமா? இல்ல 3 மாசத்துல வந்து இந்த விசாரணை நடத்தி முடிக்கணும், முடித்தே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் நிபந்தனை வைத்திருந்தா 3 மாசம் வெயிட் பண்ணலாம். ஒரு டைம் என்பது நம்மளோட கற்பனைக்கோ இல்லைன்னா உண்மையிலே ஆக்சுவல் ரியாலிட்டிக்கோ சம்மந்தப்பட்டதா இருக்கணும். 3 மாசத்துல முடிஞ்சிருங்க அப்படின்னா உற்சாகமா இருக்கும். 1 வருஷம் கழிச்சு பார்க்கலாங்க, பதவி உயர்வு எப்போன்னு கேட்குறீங்க, 3 மாசத்துக்குள்ள முடிச்சு தர்றாங்க, ஓகே. 1 வருஷம் ஆகுங்க, கொஞ்சம் மனஸ்தாபமா இருக்கும், சரி ஓகேன்னு சொல்லலாம். இல்லை அது எப்போன்னுலாம் சொல்ல முடியாது, நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே டைம் ஃப்ரேம்குள்ள இருக்கணும். அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு எப்போ முடியும் அப்படின்னா, சாட்சியமே ஒரு 1000 சாட்சியமும் இருக்கு. அது போக பல வழக்குகள் அதுல பின்னி பிணைஞ்சிருக்கு. இணைய தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி பிரதர் என்ன ஆனாருங்கிறதுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல. இடி அதுக்கான முயற்சி எடுத்ததானா அதுவும் இல்லை. ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டிருக்காங்களா, அவர் ஏன் கைது பண்ணல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கும்போது பதிலே சொல்லல அவங்க. இப்படி இடியோட லேக்குனா நிறைய இருக்கு.